வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் நித்யா அக்ரோ ஷாப்பில இருந்து. சோ இந்த ஸ்பெஷல் ஆஃபர் வீடியோல நம்ம பார்க்க போறது டில்டிங் வெட் கிரைண்டர் தான் நம்ம பார்க்க போறோம். சோ இதோட ஹைட் அண்ட் விட்த் என்ன வருதுன்னு நம்ம பார்த்தறலாம். சோ இதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்டர், அதாவது இந்த சென்டர் இருக்கு இல்லையா, அந்த சென்டர்ல இருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு 18 இன்ச் வருதுங்க. அப்ராக்சிமேட்டா நமக்கு ஒரு 18 இன்ச் வருது. இதோடைய விட்த் பார்க்கலாம். நான் கீழே எடுத்துக்கிறேன். சோ இதோட விட்த் வந்து பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 11.5 இன்ச் வருதுங்க. சோ 11.5 இன்ச் வருது. அதே மாதிரி ஹைட் வந்து 18 இன்ச் வருதுங்க. இதோடைய கேஜி இந்த மொத்த வெயிட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அரௌண்ட் ஒரு 15 கிலோ வந்து வரும், பாக்ஸோட சேர்த்து வரும் பொழுது. சோ இப்ப இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதோடைய ஸ்பெசிபிகேஷன்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, அதாவது கிரைண்டர் ஓடும் பொழுதே மாவு எடுக்க தெரியல, எனக்கு அது பழக்கம் இல்ல, புதுசா நான் இப்ப வந்து பண்றேன் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்க கை விட்டு மாவு எடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. சோ இத வந்து ஜஸ்ட் ஸ்டில் பண்ணாவே போதும், நம்ம அப்படியே மாவை எடுத்து ஊத்திக்கலாங்க. சோ அதனால அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் வயசானவங்க வந்து அவங்களே செல்ஃப் குக்கிங் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ரொம்ப ஏதுவா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த டாப் பகுதியை வந்து என்னால டோட்டலா தூக்க முடியாது, தூக்கி என்னால ஊத்த முடியாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே ஜஸ்ட் ஸ்டில் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணும்போது அதே மாதிரி தான், ஈஸியா வந்து வாஷ் பண்ணிக்கலாம். சோ அவங்களுக்கு இது ரொம்ப உபயோகமா இருக்கும். மொத்தத்துல இது வந்து பாத்தீங்கன்னா ஹைட் அதிகமா இருக்கும், வித் கம்மியா இருக்கும். நமக்கு வந்து இப்போ டேபிள் டாப் கிரைண்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா வித் நமக்கு வந்து ஜாஸ்தியா இருக்கும், அகலம் இல்லையா. சோ இது வந்து ஹைட் மட்டும் தான் வந்து நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா வரும். அதனால இது வந்து நமக்கு ஸ்பேஸ் சேவிங்காகவும் இது வந்து இருக்குங்க. சோ இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு நம்ம பாத்திரலாம். சோ இதோடைய டாப்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லிட் வருது. இது பாலிகார்பனேட் லிட்டுங்க. சோ இது வந்து நான் பிரேக்கபிள், பிரேக் ஆகாது ஈஸியா. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது உள்ள கோகனட் ஸ்கிராப்பர் வந்து ஒண்ணு வந்துருங்க. சோ இதுலயே வந்து நீங்க ஜஸ்ட் ஈஸியா வந்து கோகனட்டை வந்து திருவிக்கலாம், பயமே தேவையில்லை. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாச்சுலா, அதாவது நீங்க கிரைண்ட் ஆகும்போது நீங்க கையவே வைக்க வேண்டாம். சோ இதை ஜஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம எடுத்து விட, அதாவது ஓரத்துல ஒட்டி இருக்கிறதுலாம் நம்ம எடுத்து விடுறதுக்கு இது நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஆட்டா நீடர். இது நிறைய பிராண்ட்ல பாத்துருப்பீங்க, இது பிளாஸ்டிக்ல கூட இருக்கும். இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்ல இருக்கிற இந்த காம்போ தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சோ இது உள்ள இருக்க கல்லு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிரானைட் கல்லு வருதுங்க. சோ இது பாருங்க, சோ இந்த மாதிரி 2 கல்லு வரும். சோ உள்ளவுமே வந்து நமக்கு கிரானைட் தான். அதே மாதிரி இது நீங்க வெளியில எடுக்கும் பொழுது ஏதாவது ஒரு தட்டோ இல்ல இந்த மாதிரி ஒரு இந்த பிளேட்டையே கூட நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதுல வைங்க, இல்லைன்னா உருண்டு கீழே விழுந்துரும், காலில் கூட விழுந்திருக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க இருக்கு இல்லையா. சோ இந்த புள்ளிய ஜஸ்ட் இப்படி வெளில இழுத்துட்டு டில்ட் பண்ணிட்டு விட்டுடுங்க. சோ இழுத்துட்டே பிடிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல, விட்டுட்டா இது அப்படியே நீங்க சாய்ச்சிங்கன்னா நம்ம வந்து மாவை ஊத்திக்கலாம். ஓகேங்களா. இது நீங்க உள்ள பாத்தீங்கன்னா தெரியும், உள்ள இருக்கிற நமக்கு கல்லுமே வந்து நமக்கு கிரானைட் தான். இது அப்படியே ஜஸ்ட் நீங்க இப்படி டில்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இது வந்து லாக் ஆயிடும். சோ அவ்வளவுதான், இது இதுக்கு மேல ஒன்னும் ஆகாதுங்க. சோ நார்மலா நீங்க இத வச்சு இப்படி பிக்ஸ் பண்ணிட்டு ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா போதும், அவ்வளவுதான், ஜஸ்ட் முடிஞ்சது. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆட்டா நீடர் வந்து போடணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் இதை இப்படி வச்சுட்டு நீங்க அதை எப்படி பிக்ஸ் பண்ணீங்க, கல் எப்படி பிக்ஸ் பண்ணீங்களோ அதே மாதிரிதான் வச்சுட்டு இதை ஸ்க்ரூ பண்ணிட்டா அவ்வளவுதான், வேலை முடிஞ்சதுங்க. சோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாவு, கோதுமை மாவு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எண்ணெய், அதுக்கு தேவையான அளவு வாட்டர் ஊத்திட்டீங்க அப்படின்னா அதே வந்து நமக்கு உருண்டை பதத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். சோ அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து நம்ம சப்பாத்தியோ பூரியோ போட்டுக்கலாம். ஓகேங்களா. இதுதான் ஆட்டா நீடர். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க அதிகமா நீங்க வந்து கைய வச்சு நீங்க யூஸ் பண்ணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா கோகனட் ஸ்கிராப்பர். இதுக்கு இந்த ஸ்க்ரூவும் தேவையில்லை, ஜஸ்ட் நம்ம இதை அப்படியே பிக்ஸ் பண்ணிட்டா போதும். இது வந்து நம்ம ஓடும் பொழுது இது குத்தும் அப்படின்லாம் நீங்க வந்து பயப்பட வேண்டாம். இது வந்து ஒண்ணுமே ஆகாதுங்க, சேஃபா தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு 250 கிராமுக்கு மேல போடுறீங்கன்னா இந்த ட்ரம்மே உங்களுக்கு போதுமானது. இதே நீங்க வந்து 150 இல்ல 100 கிராம்ஸ்ல தான் அரைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன ட்ரம் அவைலபிள் இருக்கு, அதை கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 220 வாட்ஸ் அண்ட் 960 RPM காப்பர் காயில் மோட்டார் வருதுங்க. இப்போ ஆஃபர் பிரைஸ்ல இந்த டில்டிங் கிரைண்டர் உங்களுக்கு 5799 ரூபாய்க்கு வருது. ஆன்லைன்ல நீங்க எங்கேயுமே வாங்க முடியாத விலைக்கு வருதுங்க. சோ டெலிவரி சார்ஜ் வந்து உங்க ஏரியாக்கு தகுந்தாப்புல அது வந்து மாறுபடுங்க. உங்களுக்கு வேணா நாங்க வந்து கொரியர்ல அனுப்புறதா இருந்தாலும் அனுப்புவோம், இல்லைன்னா பார்சல் சர்வீஸ்ல போட்டு விடுவோம். இந்த கிரைண்டர் பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க ஆர்டர் பண்ணனும்னா நீங்க ஆன்லைன்ல லிங்க் நான் கொடுத்திருக்கேன், அந்த லிங்க்ல போய் நீங்க வந்து ஆர்டர் போட்டுக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து கால்
கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிட்டு ஆர்டர் பண்ணணும்னா நீங்க வாட்ஸ்அப்போ இல்ல இந்த கால் பண்றதுக்கான நம்பரையும் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாங்க. சோ நம்மளுடைய கஸ்டமர் சப்போர்ட் காலையில 9:30 ல இருந்து ஈவினிங் 6:30 வரைக்கும் அவைலபிள் இருப்பாங்க. சோ இந்த ஸ்பெஷல் பிரைஸ வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த டில்டிங் வெட் கிரைண்டர் நமக்கு வர பிரைஸ் வெறும் 5799 ரூபாய் மட்டுமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பெஸ்ட் பிரைஸ் வந்து நம்மளுடைய வெப்சைட்ல போட்டுட்டே இருப்போம். நான் நித்யா, அக்ரோ ஷாப்பில இருந்து. நன்றி.